இந்த சென்னையே மன அழுத்த சென்னை சார். சென்னையே மன அழுத்த சென்னையா? மன அழுத்தத்தோட தான் இருப்பானுங்க. யாரு பாரு மன அழுத்தம். ஆனா கிராமம் அப்படி கிடையாது. எங்க வேணாலும் ஜாலியா போலாம், பேசலாம், காத்து எல்லாமே இருக்கு. சரி, ஏன் இவர் ஃபேமிலி போர் ஃபேமிலிங்கிறீங்க? போர் ஃபேமிலி சாப்பிட்டோமா தூங்கணும் படுத்த இது ஆயுதுங்க. அவ்வளவுதான். எங்களது வந்து இருக்கு. வெளிய போன பிரச்சனை சார். கொஞ்சமா எப்படி சார் பேசணும்? கொஞ்சமா பேசினதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சமா பேசினேன். எங்களுக்கும் தான் ஆசை ஹஸ்கி வாய்ஸ்ல பேசணும் எல்லாம். ஆனா எங்க சார் செட் ஆகல சார். ஆனா எனக்கும் தான் நீ முன்னாடி இந்த மாதிரி இருக்கணும்னு இருக்கு. இல்லையே, முன்னாடி கொஞ்சம் பேசினாரு நல்லா. இப்ப வந்து ரொம்ப பிபி கேட்காத டென்ஷன் என்னத்த. நீங்க வேற ஏதோ பிளாட்ல வந்தீங்க. ஆமா சார், நான் போட்டு விடுச்சிடும். அப்ப இப்பயும் சொன்னாரு அமைதியா பேசு, கொஞ்சமா பேசணும் முடியல. அவங்க செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் நினைச்சிட்டாங்க சார். இந்த ஃபேமிலி எங்களெல்லாம் பாத்துக்கிறது அது இல்ல. ஒரு ஃபேமிலினா இப்படி வந்து கேரிங் பண்ண அது புரிஞ்சிக்க மாட்டேன். செக்யூரிட்டியா நானு உன்னை பாத்துக்கணும், நீ 8 மணிக்கு போயிட்டு வர பாத்துக்கணும், பசங்களை பாத்துக்கணும், என்னன்னா பாத்துக்கணும் முதல்ல அப்படின்ட்டு ஒரு லெவல்ல போயிடுவாங்க. போடுறாரு சார், எனக்கு சார்ட் போடுறாரு. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படியே மேனேஜர் மாதிரி பண்றாரு. அவங்க ஆபீஸ்ல பண்ண வேண்டியது அப்படியே எங்க கிட்ட வரும். நாங்க மதிக்க மாட்டோம். ஆனா இருந்தாலும் அவர் மதிக்கிற மாதிரி நடிப்போம் வேணும்னா. ஆக்சுவலா உங்க ஒய்ஃப் வந்து பேசுறதுல 20% தான் எடுத்து விட்ட மாதிரி தெரியுது. மீது 80% உள்ள வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. அதான் சார் அது எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க சார். அதனால கொடுக்கணும்ல. சரி, ஓகே, குட்.